பட்டையை கிளப்பும் கோடை வெயில். ஏன் எப்படி? கோடை வெயில் இப்போவே பட்டையை கிளப்புது. இன்னமும் அதிகம் உக்கிரமா இருக்கப் போகுதாம் சூரியன். தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுக்கிறது. இப்பகை கண்ண கட்டுது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு 115 டிகிரி பாரன்ஹீட்டா? இதுக்கு மேல தாங்காது சாமி என்கிறார்கள் மக்கள். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் சூழலில் தமிழ்நாட்டில் மே 1ஆம் தேதி முதல் மீண்டும் வெப்ப அலை தாக்கம் தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முனிப்போதும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் தீவிர வெப்ப அலை நிலவி வரும் சூழலில் தமிழகத்திற்கு அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசுவதற்கான மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. வெப்ப அலை வீசுவது என்பது வெப்பம் இயல்பு வெப்பநிலையை விட கூடுதலாக 3 டிகிரி வெப்ப உயர்வு தொடர்ச்சியாக 3 தினங்கள் அல்லது அதற்கு மேல் தொடர்வதை குறிக்கும். அதுவே உலக வானிலை ஆய்வு அமைப்பானது தொடர்ச்சியாக 5 தினங்கள் அல்லது அதற்கு மேல் இயல்பு வெப்பநிலையை விட 5 டிகிரி சி அதிகமாகும் போது வெப்ப அலை ஏற்படும் என வரையறை செய்துள்ளது. தமிழ்நாட்டில் குறிப்பாக ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் ஒரே நேரத்தில் தமிழகத்தில் அதிக மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுவிக்கப்படுவது இதுவே முதல் முறை என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க மே 1ஆம் தேதி முதல் தமிழகம், புதுச்சேரியில் மீண்டும் வெப்ப அலை தாக்கம் தொடரும் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் வானிலைக்கு ஹாட் அண்ட் ஹியூமிடிட்டி வெதர் என புதிதாக பெயரிட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நமக்குதான் இப்படி என்று அச்சம் கொள்ள வேண்டாம். வெப்ப அலை காரணமாக தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒடிஷா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அங்கே எல்லாம் தேர்தல் வேறு அனல் கிளப்பிக் கொண்டு இருக்கிறது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு பல இடங்களில் அதிகபட்சமாக 115 டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மே 5ஆம் தேதி தமிழக உள்மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுவரை அதிகபட்சமாக திருத்தணியில் மே 29, 2003 48.6 செல்சியஸ் அதாவது 119.48 பாரன்ஹீட் இருந்தது. இந்த வருடம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு பல இடங்களில் அதிகபட்சமாக 115 டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எப்போதும் மே மாதம் உச்சத்தை அடையும் கோடை வெயில் இந்த வருடம் ஏப்ரலிலேயே உச்சத்தை தொட்டு இருக்கிறது. கடந்த வாரம் ஈரோடு மாவட்டத்தில் 42.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் 41.8 டிகிரியுடன் திருப்பத்தூரும், 41.7 டிகிரியுடன் சேலமும், 41.5 டிகிரியுடன் கரூர் பரமத்தியும் உள்ளது. வேலூர், திருச்சி, திருத்தணி, தர்மபுரி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் 40 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை அதிகரிக்க காரணம் என்ன? பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் உருவான வானிலை போக்கான எல் நினோ இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து பலவீனமடைய ஆரம்பித்துவிட்டாலும் மிதமான அளவில் எல் நினோ இன்னமும் அந்த பகுதியில் நிலவுகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் கடலின் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கும் என்றும் எல் நினோ போக்கு தொடர்ந்து பலவீனமடைந்து பிறகு இல்லாமல் போகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இந்த ஆண்டின் பருவமழை காலகட்டத்தில் லா நினா போக்கு உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல் நினோ, லா நினோ போக்குகளை சுமார் 20 ஆண்டுகளாகத்தான் நெருக்கமாக கவனிக்கிறார்கள். இது போன்ற ஆண்டுகளில் மழையின் அளவும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிறார். எப்படியோ எல் நினோ, லா நினோ போக்குகளை பற்றி பல ஆண்டுகளாக பேசி வருகிறோம். ஆனால் இயற்கை என்னவோ அதன் வேலையை செய்கிறது. எல் நினோ போக்கு இல்லாத வருடத்திலேயே வெப்பமானது 1 டிகிரி முதல் 2 டிகிரி வரை அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதுதான் வரலாற்றிலேயே வெப்பமான வருடம், வெப்பமான மாதம் என சொல்ல ஆரம்பித்து விட்டோம். அடுத்த வருடம் என்ன சொல்லப் போகிறோம் என்பது தெரியாது. உலக மனிதர்கள் இயற்கையுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதால் அது தனது மறுமுகத்தை காட்டுகிறது. நாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த காலநிலையை பாதுகாப்பாக எதிர்கொள்வது எப்படி என்று அறிந்து அதில் இருந்து தப்பிப் பிழைக்க முயலுவதுதான். தமிழ்நாடு அரசும் இதை எதிர்கொள்ள பல முயற்சிகளை எடுத்து வருகிறது.
மக்கள் கூடும் இடங்களில் நீர் வசதி ஏற்படுத்தி தருகிறது. அறிக்கைகள் மூலம் மக்களை எச்சரிக்கை செய்கிறது. கோடை வெயிலினால் அதிக வியர்வை வெளியேறும் போது உடலில் உப்புச்சத்து மற்றும் நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனால் அதிக தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தலை சுற்றல், தசைப்பிடிப்பு, மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். பணி நேரங்களில் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். தாகம் இல்லை என்றாலும் போதிய அளவு நீரை தொடர்ந்து பருக வேண்டும். நீர் மட்டும் இல்லாது அதிக அளவில் மோர், அரிசிக்கஞ்சி, இளநீர், எலுமிச்சை பழச்சாறு போன்றவற்றை பருக வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் மாறுதல்களை செய்து கொள்ள வேண்டும். நீர்ச்சத்து காய்கறிகளை சாப்பிட வேண்டும். பழச்சாறுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். வெளியே செல்லும் போதும் திறந்த வெளியில் வேலை செய்யும் போதும் தலையில் பருத்தி துணி, துண்டு, தொப்பி அணிந்து கொள்ள வேண்டும். பயணத்தின் போது குடிநீர் எடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாமல் வெயிலில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். வியர்வை எளிதாக வெளியேறும் வகையில் மிருதுவான, தளர்ந்த, காற்றோட்டமான பருத்தி ஆடைகளை அணிவது நல்லது. வயது முதிர்ந்தவர்கள் நடந்து செல்லும் போது களைப்பாக இருந்தால் நிழலில் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். வெப்பம் அதிகமாக உள்ள திறந்த வெளியில் வேலை செய்யும் போது களைப்பு, தலைவலி, தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் ஒருவருக்கு ஏற்பட்டால் உடனடியாக நிழலுக்கு செல்ல வேண்டும். மேலும் தண்ணீர், எலுமிச்சை பழச்சாறு, ORS பருக வேண்டும். மயக்கம், உடல் சோர்வு, அதிக அளவு தாகம், தலைவலி, கால், மணிக்கட்டு அல்லது அடிவயிற்றில் வலி ஏற்பட்டால் அருகிலுள்ள நபரை உதவிக்கு அழைக்கவும். மிகவும் சோர்வாகவோ மயக்கமாகவோ இருந்தால் மருத்துவ உதவியை நாட வேண்டும். சிறுபிரச்சனை என்றாலும் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அரசு அறிக்கைகள் வெளியிட்டு இருக்கிறது. இத்தகைய கோடையை வெல்ல இயற்கையும் நமக்கு உதவுகிறது. அப்போதுதான் நுங்கு, இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம், பதநீர் என அத்தனையும் தருகிறது. இத்தகைய கோடையின் அதிக வெப்பத்தை தணிக்கும் சிறந்த வழிகளான காலை உணவாக பழையது, தணலை தவிர்க்கும் தர்பூசணி, இன்னமும் பனிப்பொருட்கள் பற்றி கடந்த மாதம் முதல் நமது இனிய தமிழ் அமிர்தம் சானலில் பல காணொளிகள் போட்டு வருகிறோம். இத்தகைய கடும் வெயில் காலங்களில் அவசியம் இல்லாது வெளியில் செல்ல வேண்டாம். இது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் கவனம் தேவை. வீட்டில் இருக்கும் ஓய்வு நேரங்களில் நமது சானலில் இருக்கும் காணொளிகளை பாருங்கள். அதில் இருக்கும் காணொளிகள் அத்தனையும் தமிழர் நலம் சார்ந்தவை. அவர்களது ஆரோக்கியம் மேம்பட மூலிகை, நலம் தரும் உணவு, தமிழர் வரலாறு, மரபுகளை விளக்கும் வகையானவை. அத்தனையும் தக்க ஆய்வுகள் செய்து சிறந்தவைகளை, உண்மைகளை மட்டுமே தர வேண்டுமென்று உழைத்து காணொளிகள் படுகிறோம். இன்னமும் இது அதிக மக்களால் அறியப்படவில்லை. நீங்கள் பார்த்து சானல் மேம்பட உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்களிடமும் இது பற்றி தெரிவியுங்கள். தமிழர் ஆரோக்கியம் மேம்பட, தமிழர் மருத்துவ முறைகள், தமிழர் மெய் ஞானம் மேம்பட, தமிழர் உண்மை வரலாறு அறியும் தாகம் கொண்ட ஒரு பெரிய குழுவை அமைப்போம். அது வளமை கொண்ட வலிமையான தமிழ்நாட்டை அமைக்கும். அதற்கு உங்கள் ஆதரவு, உதவி தேவை. தமிழர் உயர்ந்தால்தான் தமிழ்நாடு உயரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கிய காணொளியில் விரைவில் சந்திக்கலாம். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.